விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கிருக்காரு. ஆமா, அதோட கோச்சில சொல்றாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன கூட்டணி கூப்பிடுவீங்க? வாழ்த்துக்கள் கூட்டணி கொடுத்தெல்லாம் வந்து பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்யற விஷயம். வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கி இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடமிருந்து தாலியை வாங்கிய மணமகனின் தாய் மணமகனிடம் கொடுப்பதற்கு பதிலாக மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. இளைஞர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார் குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். உடனே நிலைமையை உணர்ந்த துணை முதலமைச்சர் மணமகனிடம் தாலியை கொடுத்து கட்டச் செய்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போய் உள்ளதாக விமர்சித்தார். அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி எரிச்சல் அடைந்திருப்பதாக கூறினார். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் மோடி அமித்ஷா பெயர் வைத்தால்தான் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. சென்னையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார். 48 இணையர்களில் யாரெல்லாம் காதல் திருமணம் என்று கேட்ட அவர் மணமகன் ஒருவன் தனக்குத்தானே தாலி கட்ட முயன்றதாக நகைச்சுவை உணர்வுடன் கூறினார். யார் யார் காதல் திருமணம் இங்க கை தூக்குங்க. நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் சின்னதா கண் கலங்கினாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்ல ஆனந்த கண்ணீரான்னு எனக்கு தெரியல. ஏம்மா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன். இப்ப என்னமா கல்யாணம் ஆச்சு, ஒரு பையன் 5 முடிச்செல்லாம் போட்டான். நம்ம கட்டிக்கிட்டே இருக்க இல்ல நான் ஸ்ட்ராங்கா கட்டணும்னு அப்படின்னு. அப்ப நம்ம கலாநிதி வீரசாமி பொண்ணு கண் கலங்கினாங்க. கலாநிதி வீரசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையன் தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொன்னார். அதுல ஒரு சில பேர் வந்து அவசரத்திலையா இல்ல பதட்டத்திலையான்னு தெரியல, அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் தாலியை தானே எடுத்து கட்டிக்கிட்டான். தவறு கிடையாது, பெண்கள் தான் தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட் தானே? பெரியார் சொன்னதுதான் அதெல்லாம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஐதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்தனர். அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்.